சீதாவுக்கும் அருணுக்கும், அதாவது டிராஃபிக் போலீஸ் இருக்கார் இல்லையா அருண், அவருக்கும் லவ் ஸ்டோரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே வந்துட்டு 2 பேரும் நல்லா முட்டிக்கிறாங்க. யார்? டிராஃபிக் போலீஸும் நம்ம முத்து, அதாவது சகல இங்கே 2 பேரும் முட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க கடந்து இவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய லென்த்தான ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு காதல் கதை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம். என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறாரு டேரக்டர்னு தெரில. சரி, இப்போ கதைக்குள்ளே வருவோம். நம்ம டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காரு. இதை நம்ம முத்து வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட வண்டியை வந்து லாக் பண்ணி வச்சிடுறாரு. இப்போ டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு வண்டியை எதுக்கு லாக் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன உயிர் போகிற காரியமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே ஹெல்மெட் போடாமல் இன்னொன்று ட்ராவல் பண்ணும்போது ஃபோன் வேறு பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணேன். நீங்கள் என்ன ஃபைன் கட்ட போகிறீங்க? ஒரு டிராஃபிக் போலீஸே இப்படி வந்து ரூல்ஸ் மீறும்போது உங்களுக்கு என்ன ஃபைன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து பேசுகிறாங்க. ஸோ இதனால் கட்டுப்பான நம்ம அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட வழியில் நீ ரொம்ப கிராஸ் பண்ணிகிட்ருக்கிற, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் உன்னை மொத்தமாக தூக்கி உள்ள எடுத்து வைக்க போகிறேன் பாரு, வெளியவே வர முடியாதபடிக்கு நான் உன்னை வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ செய்ய வேண்டியதை பண்ண வேண்டியதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முத்தரசு சைட்லேருந்து டாவா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பேசுங்க, நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்க, அப்போ நீங்களும் ஃபைன் கட்டணும்ல, முதல்ல ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்நேரம் சீதா வராங்க. என்ன சார், எங்கள் மாமா முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது உங்கள் மாமாவா? இந்த ஆளு உங்கள் மாமாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது இந்த ஆளா? மரியாதையாக பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சீதா, இவரை தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து கேட்குறாங்க. ஆமாம் மாமா, இவங்களோட அம்மாவை தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தரோட குடும்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்ப்பே எனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாங்க. சும்மா நிறுத்துங்க, எங்கள் மாமாலாம் அப்படி கிடையாது, உங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு நீங்கள் கொடுக்குற நன்றி கடனா இது, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட உங்களை என்னமோ நினச்சேங்க, உங்கள் மாமா இப்படி டிராஃபிக் ரூல்ஸை மீறி ரொம்ப வம்பிழுத்துட்ருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு நீங்களும் அப்போ நீங்களும் இப்படி தானே இருப்பீங்க, உங்கள் குடும்பமே அப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்களே, இப்போ தான் புரியுது, உங்கள் மாமாவும் அப்படியே தான், அதனால தான் நீங்களும் அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு, நீங்கள் என்னாப்பில் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு டிராஃபிக் போலீஸே வந்துட்டு பப்ளிக்கை நீங்கள் வார்ன் பண்ணணும், நீங்களே இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களே என்னங்க சாதாரணம், நீங்களே இப்போ இப்படி தானே வந்தீங்க, ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே பண்ண தோணுதில்ல, வர தோணுதில்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு அவசரமாயிடுச்சு, நம்ம இப்படி ரூல்ஸை மீறிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இதே தானே அன்றைக்கி நாங்களும் சொன்னோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் டிராஃபிக் போலீஸ் வந்து வராரு. என்ன இங்கே எதுக்கு இங்கே இப்படி உடனே இதாக நடக்குது, என்ன சார் என்னாச்சு அருண் அப்படின்ற மாதிரி இன்னொரு போலீஸ் வந்து கேட்குறாப்புல. அதான் வந்துட்டு, இவன் ஆரம்பத்துலேருந்தே என் வழியில் சிக்கிட்டு இருக்கான், என் வழியில் வந்துட்டுருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஓவராக பேசிகிட்டு இருக்கான், என் வண்டியை வேறு லாக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான், என்னடா நானும் அப்போ வந்து பார்த்துட்ருக்குறேன், அருண் கூட வம்பிழுத்துட்டே இருக்கிற, மொத்த பேரையும் தூக்கி எடுத்து உள்ளே வச்சிருக்கேன் பார்த்துக்கோ, உங்கள் வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வண்டியை திருப்பி எடுக்கவே முடியாது, உங்கள் கனவுலேயே நீங்கள் வண்டி ஓட்ட முடியாதபடிக்கு பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு, என்ன சார் பப்ளிக் மட்டும் தான் ரூல்ஸா, ஏன் உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. இவரே ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு, முதல்ல இவர்கிட்ட என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து அதிகமாகுது. இருந்தாலும் அருணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் சீதா மேலே இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு சீதாவை பார்க்குறாங்க. சார் நம்ம வந்து ஹார்ஸாக பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. இருந்தாலும் இப்படி முத்து வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கிறதுனால, இவரோட வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணா, ஒய்ஃபோட தங்கச்சியா, இவங்க குடும்பத்தில் இப்படி நம்ம பொண்ணு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயும் படுது. சரி, இந்த மோதல் வந்து எப்போ போய் காதலாக முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ரோஹிணியோட பிரச்சனை கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து முடிவில்லா ஒரு இதுதான், போய்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் வராங்க, நீ அங்கே இருக்காத, கிளம்பி வித்யா வீட்டுக்கு வந்துரு, இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான், ஆனால் அட்டன் பண்ண முடியாது, அதனால் நீ ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், நீ அங்கே வீட்டில் இருந்த அந்த ஊரில் இருந்த அப்படின்னு எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவான், அதனால் நீ அங்கே இருக்க வேண்டாம், வித்யா வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து
ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. அதனால முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஆனா கிறிஷ் வந்து வரல. என்னடா இன்னும் வராம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சரி வீட போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு